நமது விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு குடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, அங்கெல்லாம் நான் பார்க்கணும், கொஞ்சம் இறங்கிக்க முடியும். தம்பி தம்பி கொஞ்சம் இறங்கிங்க, நான் மற்றவங்க எல்லாம் பார்க்கணும்ல. கூடிய சொன்னா கேளுங்க, நான் எல்லாரையும் பார்க்கணும்பா, கொஞ்சம் இறங்கிங்க. நம்ம கூட்டணி கட்சிகள் ஆர்வத்துல கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, பேசுற வரைக்கும் வச்சுக்கிட்டு அப்புறம் மேல பிடிக்கலாம். நமது விழுப்புரம் பகுதியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு மாலையிலே இங்கே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த தேர்தல் வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் ஏப்ரல் 18 தொகுதிக்கும் மே 19 4 தொகுதிக்கும் மொத்தம் தமிழ்நாட்டிலே 22, அதாவது ஒரு மினி சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலோடு வந்திருக்கிறது. நம்ம பழனிசாமி அண்ணன் கம்பெனி இந்த தேர்தலோட முடிவுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரியும் எதுக்கு கம்பெனின்னு சொன்னா, அது என்ன ஆட்சி மாதிரி நடக்குதா இல்ல கட்சி மாதிரி நடக்குதா? யாரோ ஒரு 33 பேர் டைரக்டர் பார்ட்னரா இருக்கிற ஒரு கம்பெனி. பழனிசாமி பன்னீர்செல்வம் நம்ம ஊரு எப்பயுமே நிதானமா இருப்பாரு சண்முகம், அவங்க வச்சு நடத்துற கம்பெனி. அதனாலதான் இது அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சின்னு போய் சொல்றாங்க. அம்மாவுக்கே துரோகம் பண்ற மாதிரி. இப்ப இவங்க இந்த ஆட்சி தொடர்றதுக்கு காரணமே நம்ம பொதுச் செயலாளர் சின்னம்மா தான். அவங்கள கட்சி விட்டு எடுத்துட்டு கையா முறையான்னு கத்துறாங்க. இந்த குடும்பத்தால குடும்பத்து பிடியிலேருந்து ஆட்சியை எடுத்துட்டோம்னு சொல்லி அம்மாவுக்கு துரோகம். அம்மாவுடைய தொண்டர்கள்ல அவங்களுக்கு துரோகம். 95% நம்மள்ட்ட தான் இருக்காங்க. அங்க இருக்கிற டெண்டர் பார்ட்டி தான். தொண்டர்லாம் இங்க, டெண்டர்லாம் அங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கும் போட்டாச்சு. அம்மா கொண்டு வந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தல. ஏதோ நீட் தேர்வு அம்மா கூடாதுன்னாங்க. மோடி சொன்னார், மோடி கை கட்டி, அதாவது வடக்க பார்த்து யாரும் நிமிந்து கூட பாக்குறது இல்ல, குமிஞ்சபடியே இருக்காங்க. ஏன்னா மோடி உள்ளார பிடிச்சு போட்டு போறாருன்னு. நம்ம பழனிசாமி பன்னீர்செல்வத்தை பாருங்க, மோடியோட மேடையில் உட்காந்துருக்கப்ப அப்படியே பயந்துகிட்டு எங்க கைது பண்ணி அப்படியே மாதிரி. அதே மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம். இப்ப அம்மாவுக்கே துரோகம். எப்படி? அம்மாவுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கட்சி விஜயகாந்த் கட்சி. அம்மாவுடைய நினைவிடத்துல நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு இன்னொரு கட்சி சொன்னிச்சு. நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. இப்ப மாத்திரம் இல்ல, அம்மாவுக்கு குமாரசாமி தீர்ப்பு வந்தப்ப அங்க போய் சீதாராமையா முதலமைச்சரா இருந்தப்ப போய் மனு கொடுத்தாரு. டாக்டர் ஐயா சொல்லி அவங்க அந்த ஜி.கே. மணி எல்லாம் போய் என்ன நினைச்சா, காவேரியில தண்ணி திறந்து போய் மனு கொடுத்தா அம்மா மேல உச்ச நீதிமன்றத்துக்கு உடனே போங்கன்னு. அது மாத்திரம் இல்ல, திராவிட கட்சிகளோட நான் கூட்டு வச்சா எப்படி எல்லாம் பேசினார். ஒரு வயசுல 75 வயசு இருக்கும் பெரியவர், சமூக நீதி காத்த போராளின்னு சொல்றவரு. அப்படி எல்லாம் பேசலாமா? இப்ப அவங்களோட கூட்டணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நான் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன் அரசியல் ரீதியா பேசுறது வேற, தனிப்பட்ட முறையில போய் பார் உள்ளளவும் பார் கிடையாது, பாரு கடல் கிடையாது, எல்லாம் இருக்கு. நீங்க தான் மாறிட்டீங்க. சின்னையா டாக்டர் அன்புமணி நல்லா தெரிஞ்சவர், நம்மளுக்கு நல்லா பேசிட்டு இருந்தாரு. என்ன மானம் கட்டவங்க, வெக்க கட்டவன்,
உங்களுக்கு எல்லாம் ஆட்சினா என்னன்னு தெரியுமா, சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா, அப்படிலாம் பேசுறவரு இப்ப போய் கூட்டணி வச்சிருக்காங்க. இது என்ன இது? இப்ப யாருக்கு மானம் கெட்டு போயிட்டு? இந்த அதிமுக யாரெல்லாம் அம்மாவை தாக்கி பழிச்சு பேசினாங்க, அவங்க திருமதி விஜயகாந்த் முந்தா நாள் வரைக்கும் அம்மாவை எப்படி எல்லாம் பேசுவாங்க, இப்படி சந்திரமுகி மாதிரி அப்படி வந்து நின்றுட்டு ஆய் போயின்னு கத்துவாங்க. இப்ப பார்த்தா புரட்சி தலைவி அம்மா என்ன இதெல்லாம் தொண்டர்கள் உரமன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலம் நல்லா டெண்டரு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு பாருங்க. அம்மாவே தாக்கி பேசுறவங்களோட கூட்டணி அவங்களுக்கு தொகுதி வர இதுக்கு நீங்க வேலையும் பாக்குறீங்க. அப்படின்னா அம்மாவுடைய தொண்டர்களா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலப்பா. நீங்கெல்லாம் இல்ல பழனிசாமி அம்மாவுடைய ஆட்சி நடக்குதான்னு தெரியல, இல்ல பன்னீர்செல்வம் அம்மாவுடைய ஆட்சி நடக்குது. இன்னொன்னு இங்க நிக்கிறது பிஎம்கே கூட்டணி. நம்ம சண்முகம் இருக்கார நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர். இப்பதான் அவர் இப்படி நம்மள பேசுறாரு. 2006 அவர் தேர்தல் நின்னப்ப என்ன ஆச்சு, அவங்க அம்மா கூட இப்ப போய் ஓட்டு போட மாட்டாங்க. உண்மையா இல்லையா? நான் பொய்யா சொல்றேனா? எங்கேயாவது அதிமுக சண்முகம் வேணா பதவியை காப்பாத்திக்கணும், அரசியல் ஆசையில எதை வேணாலும் பேசலாம். ஆனா அவங்க அம்மா கூட போய் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க எலெக்ஷன் அன்னைக்கு பாருங்க, போன பரிசு பெட்டத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இவங்கதான் மனசாட்சி இல்லாம பதவிக்காக அலைகிறாங்களே தவிர அவங்க வயசுல மூத்தவங்க நிச்சயம் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க கூட்டணிக்கு போட்டா பரிசு போட்டவங்க வீட்டிலே இருந்துருவாங்க. இதான் உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக தாய்மார்களும் பெரியவர்களும் இளைய சமுதாயமும் துரோகத்திற்கு என்றைக்கும் அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். அதனாலதான் ஆர்கே நகர்ல இவங்க ரெட்டையில தூக்கிட்டு வந்தா கூட ஓட்டுக்கு 6000 வீடு கூட போய் கொடுத்து கூட ஒன்னும் பருப்பு வேகலையாங்க. நான் சொல்றது பொய்யா? நம்மளை பார்த்து டோக்கன், இந்த ஜெயக்குமார் ஒருத்தர் இருக்காரு, ஒரு நித்தம் ஒரு பொய் டோக்கன் கொடுத்தாங்கிறாருல. எம்எல் ரவின்னு ஒருத்தர் போய் நீதிமன்றத்தில் தினகரன் படம் கொடுத்தாரு, கேஸ் போட்டாரு. அதுல நோட்டீஸ் விட்டது அந்த தாத்தா மதுசூதன, அந்த திமுக கேண்டிடேட் மருது கணேசன் நோட்டீஸ் அனுப்புனாங்க. ஒருத்தரும் போகல கோர்ட்ல போய் எதுவுமே சாட்சி சொல்லல, எதுவும் சான்று கொடுக்கல. நீதிமன்றம் அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு, பணம் கொடுத்ததுக்கான முகாந்திரமே இல்லை, எங்க நேரத்தை வீணாக்காதீங்கன்னு கேஸை தள்ளுபடி பண்ணிச்சு. ஆனா கட்டா டோக்கன் இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது இல்ல, 18 தொகுதியில முதல்ல அசம்பிளி தேர்தல் வருது இல்ல, வாங்க நீங்க 5000 கொடுங்க 10,000 கொடுங்க. மக்கள் அந்த தெரியும், சிவசெல்வம் அவங்க தாத்தா வீட்டு சொத்தை வித்து கொண்டு வரலன்னு தெரியும், பழனிசாமி ஊர்ல கரும்பு தோட்டத்தை வித்து கொண்டு வரலன்னு தெரியும். இதெல்லாம் யாரு பணம்னு தெரியும். வந்தது வந்தவங்கள்ட்ட ஆர்கே நகர்ல இப்படிதான் கேட்டேன். தேர்தல் முடிஞ்சு நன்றி சொல்ல போனப்ப ஏன்னா அவங்களாம் பணம் கொடுத்தாங்களா, ஆமா உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, நாங்க அவங்களை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னாங்க. எல்லாம் மக்கள் வெளிப்போட இருக்காங்க. இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தான் தெரியுமா, பலமான கூட்டணி. அது இந்த கூட்டணி தான் பாஜக. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பாஜக ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டேட்ல தான் பயப்படாம பிஜேபி கிட்ட மோடி மஸ்தா விலைக்கெல்லாம் ஏமாறாம அம்மாவுக்கு வாக்களிச்சாங்க. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் ஏமாந்து ஏதோ அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுறாரு. அவரு இவங்களை விட எல்லாம் துப்பாக்குறா இருக்காரு. அவரு அக்கௌண்ட்ல ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போறான். நம்ம ஸ்டேட்ல ஏமாற மாட்டீங்க, மற்ற ஸ்டேட்ல ஏமாந்து குத்துறாங்க. இன்னொன்று, அவர் இளைஞர்களுக்கு எல்லாம் 2 கோடி பேருக்கு வருஷம் வேலை வாய்ப்பு. பாவம் இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம மோடி மேல யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களா அத்தனை ஸ்டேட்ல எழுத்து நிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க சும்மா இந்த தொலைக்காட்சிகள் இங்க பாருங்க, இந்த தொலைக்காட்சியில வச்சுக்கிட்டு என்னென்ன பம்மாத்து வேலை பண்றாங்க. அதே மாதிரிதான் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சிகள் தொலைக்காட்சிகளோட கூட்டணி, மக்கள் கூட்டணி கிடையாது. மற்ற கட்சிகள் நம்மளை எதிர்த்த கட்சி, மக்கள்கிட்ட போனியாவாத கட்சி, மத வெறியை தூண்டுறவங்க, ஜாதி வெறியை தூண்டுறவங்களோட கூட்டணி. இங்க நம்ம விழுப்புரம் தொகுதியில எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இருக்கோம், எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கோம். இதுல பெரும்பான்மையா வாழ்ற மக்கள் இருக்காங்க, சிறுபான்மை சமுதாயங்கள் இருக்கு. இந்துக்கள்லயே பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாம் வாழ்றோம். நம்ம எல்லாம் நிம்மதியா வாழணும்னா ஜாதி மத பேதம் இல்லாத
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். பாஜக மதவெறியை தூண்டுதுன்னா இவர் ஸ்டாலின் முன்னெல்லாம் நாங்க சிறுபான்மை காவலராக காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மக்கள் இப்ப இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவங்கள புறந்தள்ளிட்டாங்க. அதனால ஆர்கே நகர்ல அந்த பூத்துல எல்லாம் நம்மளுக்கு மாபெரும் வெற்றி கொடுத்தாங்க. பயந்துகிட்டு இப்ப கேட்டா சிறுபான்மையினர் கை விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் என்ன பிரச்சாரம்னா டிடிவிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வர முடியாது. ராகுல் காந்தி எங்க பிரைம் மினிஸ்டர் வரன்னு அவரே சொல்லலையே, காங்கிரஸ் கட்சியே சொல்லலையே. அவங்க கூட்டணியில் எங்க இருக்காங்களே கம்யூனிஸ்ட் சேப்பு துண்டு ரெண்டும் கேரளாவில் ராகுல் காந்தி தோக்கடிக்காம உடனே எல்லாம் வரைஞ்சு கட்டி நின்று இருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா? அங்க முதலமைச்சர் பினராயி விஜயன் என்ன சொல்றாரு, வயநாடு தொகுதியில நாங்க ராகுல் காந்தியை ஜெயிக்க விட மாட்டோம், இவங்க இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற இடங்க தான் நம்மளுக்கு ஆதரவா மாறிட்டாங்கன்னு அங்கெல்லாம் போய் அவங்க கட்சியில் உள்ள ஆளுங்களை விட்டு இப்ப நீங்க டிடிவிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா வேஸ்ட், ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வரணும். இல்ல மோடியை நினைச்சாலும் வர முடியாது. இவர் சொல்றாரு ராகுல் காந்தி பிரதமராக்குவாங்க. ராகுல் காந்தி அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இறங்கி ஓடினவர் தான் கூட்டணியே விளையாண்டு ஓடிவிட்டார். அந்த அம்மா இருக்காங்களே வெஸ்ட் பெங்கால்ல, நம்ம அம்மா மாதிரி சிங்கம் அது, அன்னைக்கு இறங்கி போனதை கண்டுக்கவே இல்லை. எதுக்கு சொல்றேன்னா ஸ்டாலின் எதையாவது எதை தின்னாவது பித்தம் தெளியுமான்னு பார்த்துட்டு இருக்காரு. முன்ன சிறுபான்மை மக்கள் இப்படி சொல்றாரு. யூபி இன்னொரு இஸ்லாமியரே அதுக்கு பதில் போட்டிருக்காரு. இஸ்லாமிய சோதரர் யூபியில மாயாவதி அம்மாவும் அவர் அகிலேஷ் யாதவ் கட்சி தான் ஸ்ட்ராங், அவங்க ரெண்டும் கூட்டணி போட்டிருக்காங்க. காங்கிரஸுக்கு 5% கூட வாக்கு இல்லையே, போயிட்டு போகுதுன்னு அவங்க சோனியா காந்தி அம்மா ராகுல் காந்தி தொகுதியில் வேட்பாளர் போடல. அவங்க அங்கே தனியாக நிற்கிறாங்களா அப்படின்னா பிஜேபிக்கு கூட்டணி, அவங்க பிஜேபி அவங்க ஓட்டு போட்டு பிஜேபிக்கு அவங்க தனியாக நிற்கிறதுனால ஓட்டு பிரியும்லன்னு பேசாம இருக்கார். இப்ப உடனே ஆரம்பிச்சுட்டாரு, பயந்துட்டாரு. நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, வீட்டு பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்வார்கள். அப்புறம் நம்ம வீட்டுல பெண்ணுங்கள்லாம் இந்தியாவில் அது எந்த இப்ப நம்ம இந்துவா சரி இஸ்லாமியரா இருந்தாலும் கோயிலுக்கு போவாங்கல்ல. இன்னும் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வர மாதிரி பேசுறாரு. இவங்க அப்பாவே எங்க ஊருக்காரர் தானுங்க, என் ஊருக்கு அவர் ஊர் 10 கிலோமீட்டர் தான். அவங்க அப்பா நல்லா பட்டையை போட்டு வீட்டுல சாமி கும்பிடுவாரு. காலம்பரை 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வரல. உங்களுக்கு வாக்கிங் போயிட்டு குளிச்சு நல்லா பட்டை அதை நட்டு தான் அழகா இருக்க பட்டையை போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டு வெளில போறப்ப அழைச்சிட்டு வாசவுல போய் இந்த கிருஷ்ணர் கோயிலை பார்க்காம போக மாட்டார். அவர் என்ன ரெட்டை வேஷம் பாருங்க. இப்பதான் உண்மை வருது, நாங்கெல்லாம் சாமி கும்பிடுவோம். ஏன்னா எதுக்கு நமக்கு எதுக்கு ஜாதி மதம் உள்ள அரசியல் கட்சிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. வறுமை கோட்டைக்கு கீழே உள்ள மக்களை இன்னும் சரிப்படுத்தணும், மாணவர்களுக்கு கல்வியை சரியா கொடுக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டியிருக்கு. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் என்ன தெரியுமில்ல, இவங்க கூட்டணியில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது மாட்டோம்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்தா ஸ்டாலின் சொல்றதை கேட்பாரா இல்ல கர்நாடகாவில் சொல்றதை கேட்பாரா? ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அங்கதான் ஆட்சி அமைக்க முடியும். அதனால தேசிய கட்சிகளை நம்பி பலன் இல்லைங்கிறதுனாலதான் 2014 அம்மாவுக்கு வாக்களிச்சீங்க. இப்பயும் அதை அம்மா வழியில நாம் தனித்து போட்டியிடுகிறோம். ஆர்கே நகர்ல நம்ம தனியார் நின்னப்ப நமக்கு ஆதரவு கொடுத்த எஸ்டிபிஐ பார்ட்டி நன்றி கடனா அவங்களுக்கு நம்ம இந்த ட்ரிப் தேர்தலில் கூட்டணி வைத்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி எல்லா தொகுதியிலும் போட்டுக்கிறோம். உங்க வேட்பாளர் தெரியும், அம்மா பேர்ல 2 ட்ரிப் எம்எல்ஏ இருந்தாரு, அமைதியானவர் திரு கணபதி. இந்த சண்டை ஜாதி சண்டை மத சண்டைக்கெல்லாம் போக மாட்டாரு, வீடு பூந்து வீடை காலி பண்ண மாட்டாரு, இன்னொருத்தர் லேண்டை போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு லேண்ட் கிராப்பிங் கேஸ் வாங்க மாட்டாரு. அவரு புள்ள பூச்சி மாதிரி அமைதியானவர். அவரு 2 நல்ல மனுஷனா இல்லையா, பக்கமானவரா இல்லையா? அவரு இந்த ஜாதி மத பேதம் எல்லாம் பாக்குறவர் கிடையாது, நல்ல கட்சிக்காரர். அம்மாவுடைய காலத்துல 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் தான் வேட்பாளர். மற்ற யாரையும் போட்டீங்க, நீங்க எல்லாம் அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம எல்லாம் அவ்வளவுதான், நீங்க இருக்க முடியாது. நான் ஏதோ உண்மையை சொல்றேன், தமிழ்நாடு ஃபுல்லா போற இடத்துல தான் சொல்றேன். பிஜேபி வந்துச்சு, ஏற்கனவே இஸ்லாமியர்களை அச்சுறுத்துற மாதிரி முத்தலாக் சட்டம் அது இதுன்னு கொண்டு வந்து
நம்ம தமிழ்நாட்டை அந்த மாதிரி பிஜேபி இவங்க அண்ணன் பழனிசாமி தேர்தல் அறிக்கையில நீட்டை ஒழிப்பேங்கிறாரு. அவங்க அந்த பியூஷ் கோயல் மந்திரி இருக்காரு, நீங்க சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், அவங்கள நாங்க மிரட்டிடுவோங்கிறதா காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கிறாரு. இதுதான் உண்மை. யாருக்கும் இப்ப அன்புமணி ராமதாஸ் எதுக்கு கூட்டணி வச்சிருக்காரு? ஏடிஎம்கே விரும்பியா? இந்தூர்ல ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸ் எப்படி என்ன டெல்லியில ஒரு கேஸ் அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே நீதிமன்றத்தில் அவளுக்கு கேஸ் இருக்கு. பாவம் அவங்க அப்பா சொகுசா வளர்ந்துட்டாரு, ஜெயில கண்டா பயந்துக்கிட்டு கூட்டணி போல. அதான் வேற ஒன்றும் இல்லை. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயப்படலாமா? என்ன போயிடுவான், பண்ணட்டும். வாழ்வது ஒரு மிகைதான், தைரியமா வாழணும். எல்லாரும் மந்திரி பதவி எம்பி பதவி இருந்தா இருப்பா, இல்லைன்னா பயந்துட்டு காலில் போய் விடுவோம். இதான் என்ன, யாரு காலில் போய் விடுவணும்? அம்மாவுடைய தொண்டர்கள், நம்ம மக்களுக்கும் அம்மாவுடைய தொண்டர்களுக்கு தான் தலைவணங்குவோமே தவிர வேற எந்த கொம்பனுக்கும் நாம் தலைவணங்க மாட்டோம். ஏன் சின்னம் கொடுக்காம பண்ணீங்களே, வாங்கலையா ஒரே சின்னம்? கோர்ட்ல போய் போராடி தான் பெறணும். விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க, அதுபோல அரசு ஊழியர்கள் இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அரசாங்கத்தோட அச்சாணியே அவங்க தான். அவங்களுக்கு கேட்கிற ஓய்வூதியத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசாங்கம். அதையெல்லாம் சரி செய்யவும். வியாபாரிகளுக்கு இந்த ஜிஎஸ்டியை போட்டு மோடி போன்ற லொல்லுல வியாபாரமே படுத்து போயிட்டு தமிழ்நாடுல, இந்தியா ஃபுல்லா. அதனாலதான் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றேன். அது மாதிரி தொழிற்சாலைகள், சின்ன தொழிற்சாலைலாம் இருந்துச்சுல, மைக்ரோ மினி இது மாதிரி உள்ளது, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்லாம், நம்ம சிறு குறு தொழிற்சாலையெல்லாம் மூடி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாம இருக்காங்க, வேலை இழந்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். காவிரியில தண்ணீர் கிடைக்க வழி செய்யணும். மழை இல்லாத நேரங்கள்ல மழை ஆற்று பாசனமோ ஏரி பாசனம் இல்லாத இடத்துல போர்வெல் கொடுக்கணும், கிணறு பாசனம் இல்லாத இடத்துல போர்வெல் போடணும், விவசாயத்தை பாதுகாக்கணும், கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை வாங்கி கொடுக்கணும், விவசாயம் செழிக்க, விவசாயத்தோட உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கலாம் முயற்சி செய்த விட்டு மதத்தை பத்தி ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் வேலை இல்லை. தயவு செய்து நாங்களே ஆனாலும் ஜாதி மதத்தை தூண்டு விதமாக பேசினால் நீங்கள் தயவு செய்து யாருக்கும் வாக்களிக்காதீர்கள். ஜாதிக்கும் மதத்திற்கும் அரசியல் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. கடவுள்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் கட்சிகளுக்கு கிடையாது. எனவே தயவு செய்து சிந்தித்து வாக்களியுங்கள். நமது விழுப்புரம் நகரில் உள்ள நடைபாதை வியாபாரிகளுக்கு இப்பகுதியில் ஒரு வணிக வளாகம் அமைத்து தரப்பட வேண்டும். விழுப்புரம் நகராட்சிக்கு சொந்தமான பிரசவ விடுதி, மருத்துவமனை, பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு அனைத்து வசதிக்கூடிய புதிய கட்டிடத்தை அதே பகுதியில் கட்டித்தர வேண்டும். சிறுபான்மை மக்களின் கோரிக்கையாக இடஒதுக்கீடு உட்பட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தர வேண்டும். ஏற்கனவே நம்ம இதில் சொல்லியிருக்கோம், முத்தலாக் சட்டம் அது இஸ்லாமியர்களை அச்சுறுத்துற விதமா இருக்கு. அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம், அதுல மாற்றங்களை கொண்டு வருவோம். அது வக்போர்டு சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சுக்கலாம் மீட்டு ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தருவோம். அது மாதிரி அவங்களுக்கு மருத்துவக் கல்லூரி அமைத்து தருவோம். இது போல இஸ்லாமியர் மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவர், அனைத்து சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் அனைவருக்கும் இங்கே திட்டங்களை தீட்டித்தர வேண்டும். அவர்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும், வறுமையை ஒழிக்க வேண்டும். வறுமைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் வருமானத்தையும் அவர்கள் தண்ணீர் பெற்ற வருமானம் பெற வேண்டும் என்பதெல்லாம் நமது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டியது உங்களது பொறுப்பு. விழுப்புரம் நகரில் வாழும் விஸ்வகர்மா நகை தொழிலாளர்களுக்கு தொழில்பேட்டை அமைத்து தர வேண்டும். தச்சு தொழில் மற்றும் பொற்கொள்ளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயம் நெசவாளர்களுக்கு எப்படி கைத்தறி நெசவாளருக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறோமோ அதுபோல இந்த பொற்கொள்ளர்களுக்கும் தச்சு தொழில் உள்ளவங்களுக்கும் இலவச மின்சாரம் நிச்சயம் உங்களது ஆட்சி அமைந்தவுடன் அதை செய்து தருவோம். அதுபோல சர்க்கரை ஆலைகள், கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை வேண்டும். வேலை வாய்ப்பை தரும் தொழிற்சாலைகளை உருவாக்கி தர வேண்டும். நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும். தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை கட்டி தர வேண்டும். திருச்சி சென்னை நெடுஞ்சாலைகளில் விபத்துக்களை தடுக்க முண்டியம்பாக்கம் எல்லிச்சத்திரம் பகுதியில் மேம்பாலம் வேண்டும். விழுப்புரத்தில் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும். விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் அயனம்பாளையம் அருகே
மேம்பாலம் வேண்டும். பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள குறைகளை சரி செய்ய வேண்டும். விக்கிரவாண்டி வடக்கு புறவழிச்சாலையில் விபத்துகளை தடுக்க மேம்பாலம் வேண்டும். திருக்கோவிலூர் மேம்பாலத்திலிருந்து நகருக்குள் வருவதற்கு அணுகு சாலை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் உங்களால் வெற்றி பெறப் போகின்ற நமது அருமை சகோதரர் கணபதி அவர்கள் பரிசு பெற்ற சட்டத்திலே வாக்களித்து வெற்றி பெறப் போகின்ற அவர் அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியை கூறி உங்கள் வாக்கு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு என்று சொல்லி அருமை சகோதரர் கணபதி அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிவி கண்ட கழக சின்னம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம். மக்கள் செல்வர் கண்ட கழக சின்னம். மக்கள் சின்னம் பெட்டகம் நம்ம சின்னம் பெட்டகம். பெண்கள் சின்னம் பரிசு பெட்டகம், இளைஞர் சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு, நம்ம பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கய்யா ஓட்டு. பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் சேவர் போராடி பெற்ற கழக சின்னம். பிறக்கின்ற குழந்தைக்கு அம்மா தந்தது பரிசு பெட்டகம், தமிழகத்தின் தேவைகளை நிறைவேற்றும் பரிசு பெட்டகம். போராட்ட களத்தில் எல்லாம் மக்களோட சின்ன மீது பொய் புரட்டு பேர் வழிகள் ஊழல் ஒழிக்கும் சின்ன மீது வாழ்வில் முன்னேற்றம், நாட்டில் புது மாற்றம், என்றும் வளமாக்கும் நம்ம பரிசு பெட்டக சின்னம். உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம், உங்கள் சின்னம்.